அண்ணே பிரதர், முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி ரெடி. ஓடியா ஓடியா ஓடியா. எங்க உட்காந்து சாப்பிட போற? நேசமணியா உட்காந்து சாப்பிட இடம்டாது. கண்ணுல ஒத்திக்க வேண்டிய இடத்துல கண்டதை வைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு தான் டிஃபன் வாங்கிட்டு வர எங்க வந்த? இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சனா எப்ப வெளியே வருவேன்னு உனக்கே தெரியாது. உனக்காக ஒரு மனுஷன் எவன்ல இருந்தா அங்க காத்துக்கிட்டு இருப்பான். பசி தாங்க முடியல, அதான் இங்க வந்தேன். சரி வா. ஐயோ 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 ஐயோ, என்ன அழகான கட்டிலு, அப்படியே படுத்து தூங்க. என்ன என்ன பேசாம இந்த வீட்டு நினைவுச்சின்னம் ஆக்கிடுவேன். டிக்கெட் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்ல. உத கேக்குற உனக்கு இப்ப இல்லனே, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மலேசியாவுல இருக்காங்க. நீ ஏன் புதையில பூதம் காத்த மாதிரி காக்குற? குற்றாலத்துல எத்தனை பேர் முதலாளிக்கு தெரியாம வீட்டை வாடகைக்கு விட்டு பொல போட்டுக்கிட்டு இருக்கான். நீ அதை செய்ய மாட்ட. சரி, இந்த வீட்டுல ஒரு போசனையாவது எனக்கு ஒதுக்கி குத்தினா நான் பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருப்பேன்ல. நீயும் பழைக்க மாட்ட, என்னையும் பழைக்க விட மாட்ட. கடைசி வரைக்கும் என்ன கிண்ணம் தான். எங்க அப்பாவை நம்பி இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து எங்க அப்பா வேற காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? அது சரிண்ணே, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஓகே 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 ஓகே. என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்துன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே, பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தான் கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்தேன், என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்ன. வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுன்னா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டே உன் வேலையை காட்டியா? நீ என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துறது டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கு. ஆமா, வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேனே. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மருத மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தான் அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி காமி. யாரையா வீட்டுக்குள்ள? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா, அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கரெக்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன என்ன இழுச்சம்பளா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப? ஆமா ஆமா. என்ன என்ன பாத்துலாம் பாத்துலாம். என்னம்மா? எங்கடா? அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போற. ஜகமா வெள்ளையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போகலாம் தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம் கரகாளி ஆம் கரகாளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்காத, ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா, அப்போ ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே, ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல உள்ளது எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களே.
என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ் தான். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவன் சொன்னல வேண்டான்னு தொழில் தருமா அந்த தரும் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்டா. இன்னும் எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே ஆஹா 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு எங்க எங்க பாப்போம். சொல்லுடா. கருகு இருக்கின்றல்ல. வா வா ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? அண்ணே எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா அம்மா யோ பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்டா எப்படி? ரொம்ப அலட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு. அங்கங்க அப்படியே இருக்கு. என்ன என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடு அம்மா. இந்த விளையாட்டுல வேண்டாம் விளையம்மா. காலங்கத்தான் ஏதாவது ஏடாடாம போயிடாமா. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது. அது எப்படி? இதுக்கு தான் அப்படி கூப்பிட்டியாக்கும். அண்ணே இளநீ கொடுங்கண்ணே. தரேன். இந்தாங்க. ராஸ்கல் 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவா பாக்குற? 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன டீ காபியா இருந்தா 1/2 போடலாம். இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா வா சோப்பியா. யார் அது? இவர்தான் எங்க அப்பா, டாடி, நைனா, ஃபாதர், பிதா எல்லாம். இரு கரெக்ட் பண்ணிட்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணும் இல்லப்பா, மருதல இருந்து மில் ஓனர் பையன் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட சும்மா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரோம். தண்ணி அடிச்சீங்களா? எங்க இனிமேதான் அடிக்கணும். தண்ணி அடிக்காம என்னத்தர ஜாலியா சுத்திட்டு வரீங்க? என்னத்தர தர்ற? பத்தி போட்டியா? இது கூட இல்லாம எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே வர? ஒரு தீக்குச்சிக்காக கூட என் புள்ள யார்ட்டையும் கை நீட்ட கூடாது. சரி கை நீட்டலப்பா, தண்ணி அடிக்கணும், பணம் கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் 9 பேர்ப்பா. அப்போ 9 ஃபுல்லு வாங்கிக்க. 8 போதும்பா. ஏன்
அதுல ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான். அந்த நாயெல்லாம் ஏன்டா கூட சேர்த்துக்கிட்டு வர? உன் பேரை கெடுத்துட போறான். போறப்ப அவனை கீழே தள்ளி விட்டு போயிரு. ஏய் கமான்யா. போதும் வாடா. ஓகே. என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே? அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா. இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம்புரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே. கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப? நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுகளை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிடு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன்ல நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏன் ஓடி வந்து தொடவேன்? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பானை வச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒரு கூட்டம்னா அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? உன் இடுப்பை தான் உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சதுனால தானே அவர் கையை மேல பட்டுது. ஓஹோ, கதை அப்படி போதா? இதேதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போறான். என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டவர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையாமா? அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். காட். அவன் குரத்தி வள்ளிய பிக்கப் பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டரை ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ். நான் கேரட் பண்ணி விடுறேன், கப்ஸ் பிடிச்சு போயிட்டு. அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா பாட்டி பாட்டி பாட்டி. பாட்டி நான் இல்ல உன் பேர. அட நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேர. ஏன் பாட்டி, உன் பேர மேல அவ்வளவு பாசமா உனக்கு?
ரொம்ப நாளைக்கு ஏக்கமா இல்ல 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 பேரனை பிரிஞ்ச ஏக்கமா நானும் என்ன ஏன்னா இப்படி பாட்டுக்கு தானே சொல்லவே இல்லை. ஆமா இதெல்லாம் சொல்லிட்டே தெரிவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். எறா கட்டைய மண்டைய தொலைச்சு. பேராண்டி கருவா பையல கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகாமா. எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா நீ அது சொல்லக்கூடாதா? ஏன் பாட்டி உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா வக்கனையா சோறு போடுவேன். பாட்டி நீ மீன் குழம்பு வைப்பியா? டேய் பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா. நான் மீனோட வரேன். ஓகே 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 ஓகே. பாட்டி சோத்த போட வச்சு நீ வாடல போயிட்டா மீன் குழம்பு வந்து மூக்க தொலைக்குது. சீக்கிரம் வாத்தா. அட ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சுடா. அண்ணா எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிட்டுக்க? எதுக்குடா? இல்ல கிழவி கை நடக்கத்துல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோரியா முடிச்சிட போகுது. கையும் காலம் கின்னு இருக்கு, அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா செத்தான். ஊத்து கிழவி. ஓகே 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 ஊத்து. கழுவே நான் எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன். சூப்பர். சாப்பிட்டவே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா போடுற கீட்ரு போறீங்க. ஏ கிழவி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆட சும்மாறா. ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க. ருசி கெட்டு போச்சுன்னா கோடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிழவி என்ன வார்த்தை சொல்றாங்க கால வரலையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீனை அப்படி உசுரோட அப்படி அடிச்சிரு கிழவி. சாப்பிடு. சூப்பர். சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சிருக்காங்களா? ஏ கிழவி நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுனு சொல்லுக்கு எங்க அண்ணன். மண்ணை குலைச்சு சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குலைச்சு அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையிற பாட்டி நினைக்கிறேன் இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா பாக்குறியாங்கிற? என்னடாச்சுங்க? என்ன ஆச்சா? கிழவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? என்ன? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன். நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் பேர் வச்சுக்கிட்டானே? சும்மா சொல்லிட்டு போவாங்க நாங்க. அதானே என்ன என்ன அப்பா சொல்ல வேண்டியதுடா. என்ன போட்டு அடிக்கிற நீ? பாரு இப்ப என்ன என்ன பாரு. அப்படி நீங்க நீ முதல்ல சொல்லிருந்தா காப்பு கொடுத்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ற? ஓ ரோசம் எல்லாம் தெரியுமே. ஓ ரோசம் எல்லாம் தெரியும். ஓ ரோசம் ஓ ரோசம். யார் நினைச்சிட்டா கிழவி? நம்ம எல்லாம் சொன்னதுதான். இப்ப காட்டுறேன். இது எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. என்ன பாட்டு? ஒண்ணு இல்ல ராசா. காப்பு போட்ட கைக்கு சொடுக்கு எடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது. அதே நாங்க எடுத்துக்கிறோம். விடுங்க. அப்ப நான் அழுதுருவேன். எடுத்துக்க. 5 வரக்குள்ள தானே எடுப்பேன். எடுத்துட்டு போ. ஏன் ராசா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். கேளு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைச்சுக்கல. கல்யாணம் பண்ற வயசுல இப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே, மனசுக்குள்ள எவ்வளையாவது நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல. சரி அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஸ்மிதா சென், ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மூர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெயராஜ், ஒரு ஐவன் கிளிவா, அந்த ரேஞ்சு. கிழவி
என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? என்னடா பேராண்டி குளிச்சிட்டு இருக்கேன்டா குளிச்சிட்டு வரேன் குளிச்சது போதும், உடம்பு தேஞ்சு போயிடுறேன், சீக்கிரமா வா. விட மாட்டாரு போல இருக்கே. ஐயோ பிக்குமுடி எங்க போச்சு? சோப்ப முடிய தேடுறியா? அது எங்கிட்ட இருக்கு. வெளியமா கழுவி வெளியே வா. ஐயோ சும்மா மாட்டிக்கிட்டேன். சக்கரை கோட்டை கம்மாவில சாஞ்சி கிடக்கிற வெள்ளரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோடா. அந்த குப்ஸ்ல குப்ஸ் அவன் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நடின்னு சொன்னான். அவன் நடின்னு சொன்னா நீ நடிச்ச. இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன், போய் கடிச்சிரு. நீ புருஷனை தவிர வேற யாரையும் கடிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா. வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதான். நேத்து கிழவிகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோழி குழம்பு, அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டிதான் பின்னி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிழவி என்னை விட ஓமன் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிழவி கையால ஒரு நாள் சாப்பிட வைக்க கால. ஆமா, என்ன கிழவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்கண்ணே கிழவி? என்னது என்னது? ஐயோ, இது எங்க? ஏண்டா என்ன மேக்கப் போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. ஏண்டா சரியா நினைக்காத. கையில காப்பு போடும்போது பாத்துட்டுடா. அவன் கையத்தோட எனக்கு நீங்க சேர்ந்து ஏமாத்துறீங்களா? என்ன பேச முடியல?